NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ரீசனிங்ல சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கான்செப்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் வந்து டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ இந்த மெத்தட் மூலமா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கான்செப்ட்ஸ்ல எந்த விதமான கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியும். இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கான்செப்ட்ஸ் எல்லா விதமான எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் ஒரு முக்கியமான ஒரு டாபிக்ஸ். எக்ஸாம்பிள் டெக்னிக்கல்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கேட், அதுக்கப்புறம் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ், ஆர்ஆர்பி ஜேஇ எக்ஸாமினேஷன்ஸ், அதுக்கப்புறம் எஸ்எஸ்எஸ்சி ஜேஇ எக்ஸாமினேஷன்ஸ். இந்த மாதிரி நான் டெக்னிக்கல் எடுத்துட்டோம் அப்படின்னா குரூப் 4, குரூப் 2, ஆர்ஆர்பியில் வந்து என்டிபிசி எக்ஸாமினேஷன்ஸ். இந்த மாதிரி எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மெத்தட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். சரியா? ஸோ பார்க்கலாம். இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸில் மொத்தம் 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சரியா? ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட், ரெண்டாவது வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட், மூணாவது சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட். ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னா உட்காந்துருக்கோம், பெஞ்சில் வரிசையாக உட்காந்துருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்குள்ள எக்ஸாம்பிள். வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ங்கிறது ஒரு புக் இருக்கு, இல்லை ஒரு பாக்ஸ் இருக்கு, வரிசையாக மேலே அடுக்கி வைக்கிறோம், அது வந்து வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சர்க்குலர் ஷேப்பில் உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறது சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ இந்த 3 கான்செப்ட்ஸ் நீங்கள் கிளியராக இருந்துட்டீங்கன்னா இந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸில் 100% ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் 1 by 1 பார்க்கலாம். 3 நம்ம சால்வ் பண்ணலாம். ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட். இந்த கான்செப்ட்ஸ் தெரியறதுக்கு முன்னாடி பேசிக்காக சில பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும். அந்த பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா டைரக்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியணும். டைரக்ஷன்ஸ் என்னன்னா இந்த கிராஃப் படி ஸோ நமக்கு தெரியும் வடக்கே இமயமலை. ஸோ வடக்குங்கிறது இங்கே தான் இருக்கும், மேலே தான் இருக்கும். கிராஃபில் வந்து இந்தியா கிராஃபில் வந்து மேலே வந்து இமயமலை இருக்கும். ஸோ நார்த்து போட்டுச்சு. தெற்கே கன்னியாகுமரி, ஸோ கீழே தான் கன்னியாகுமரி இருக்கும். அது பக்கத்தில் இலங்கை இருக்குது, ஸோ சவுத்து போட்டுச்சு. அடுத்து மேற்கே அரபிக்கடல், கிழக்கே வங்காளவிரிகுடா. ஸோ கிழக்குங்கிறது இங்கே வரும், இங்கே தான் வங்காளவிரிகுடா இருக்கும், மேற்கு வந்து அரபிக்கடல். ஸோ இது தெரிஞ்சு போச்சா? இது டைரக்ஷன்ஸ் அப்படின்னு தெரியணும். ஓகே. அடுத்து ரெண்டாவது, ஒரு ஆள் வந்து நார்த் டைரக்ஷனில் உட்காந்துருக்காரு. ஒரு ஆள் வந்து நார்த் டைரக்ஷனில் உட்காந்துருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி, இது நார்த், மேலே நார்த் டைரக்ஷனில் உட்காந்துருக்காரு. இந்த ஆரோ போட்டிருக்கேன், நார்த் டைரக்ஷனில் வந்து உட்காந்துருக்காரு அப்படின்னா அவருக்கு லெஃப்ட் சைடு எது, ரைட் சைடுன்னு தெரியணும். நார்த் சைடில் உட்காந்துருன்னா இதுதான் லெஃப்ட் சைடு, இந்த சைடு ரைட் சைடு. புரிஞ்சுக்க முடியாது? நார்த் சைடை பார்த்து உட்காந்துருந்தாருன்னா அவருக்கு லெஃப்ட் சைடுங்கிறது இந்த பக்கம், ரைட் சைடுங்கிறது இந்த பக்கம். புரிஞ்சுக்க முடியுதா? இதே ஒரு ஆள் வந்து சவுத் டைரக்ஷனில் உட்காருக்காரு, சவுத் டைரக்ஷனை பார்த்து உட்காந்துருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி சவுத் டைரக்ஷனில் உட்காந்துருக்காரு அப்படின்னா அப்போ அவருக்கு லெஃப்ட் சைடுங்கிறது எப்படி வரும்னா இந்த சைடு தான், இது ரைட் சைடாக இருக்கும், இது வந்து லெஃப்ட் சைடாக இருக்கும். அவர் சவுத்தை பார்த்து உட்கார்ந்தாருன்னா இந்த சைடு ரைட்டாக இருக்கும், இந்த சைடு லெஃப்டாக இருக்கும். சரியா? இது பேசிக் பாயிண்ட்ஸ், இது தெரியும். இதுதான் முக்கியமான பாயிண்ட்ஸை. அதுக்கப்புறம் ஒரு 5 பேர் உட்காந்துருக்காங்க, ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்காங்க, நார்த் டைரக்ஷனில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 டாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி 5 டாட் போட்டுக்கணும். 1 2 3 4 5 இந்த மாதிரி 5 டாட் போட்டுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் லெஃப்ட் எது ரைட் எதுன்னு தெரியணும். நார்த் டைரக்ஷன்ஸ் நம்ம சொல்லி நார்த் டைரக்ஷன் வரும்போது இப்படி இருக்கும், இது லெஃப்ட் ரைட், இவருடைய லெஃப்ட் வந்து இது ரைட். ஒவ்வொருத்தருடைய லெஃப்ட் ரைட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஒரு ஆளுக்கு ரைட்டுங்கிறது நெக்ஸ்ட் ஆளுக்கு லெஃப்ட் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? 5% கொடுத்தாங்கன்னா 5 இந்த டேஷ் போட்டுக்கிட்டு நம்ம அவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் லெஃப்ட் ரைட்டுங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இதுதான் பேசிக் பாயிண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் அவங்களுக்கு வந்து இன்னும் கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். சரியா? ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜேஇ 2024 எக்ஸாமினேஷன்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 பேர் இருக்காங்க, ஒரு ரோ உட்காந்துருக்காங்க, நார்த் டைரக்ஷனை பார்த்து உட்காந்துருக்காங்க. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் 7 டாட் போட்டுறேன், இந்த மாதிரி 7 டேஷ் போட்டுறேன். 1 2 3 4 5 6 7. இந்த இடம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் எந்தெந்த இடம்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம்னா நம்ம கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடலாம். சரியா? இதில் வந்து லெஃப்ட் சைடு வந்து இது, ரைட் சைடு வந்து இது. ஓகேவா? லெஃப்ட் ரைட், ஏன்னா இது நார்த் டைரக்ஷனை பார்த்துருக்காங்க. அப்போ என்ன இருக்கும், இது லெஃப்ட் இருக்கும், இது ரைட் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு சென்டென்ஸ், இந்த ஒவ்வொரு சென்டென்ஸை ரீட் பண்ணி இதில் ஃபில் பண்ணணும். அந்த சென்டென்ஸை ரீட் பண்ணும்போது ஃபில் பண்ண முடியல, தெளிவாக எனக்கு தெரியல அப்படின்னா அடுத்த சென்டென்ஸுக்கு போயிடணும். சொல்ல புரியுதா? அதே சென்டென்ஸில் நிற்கக்கூடாது. பாருங்க, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா only 4 people sit between E and R அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஈக்கும் ஆர்க்கும் இடையில 4 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இதில் ER இது ஏதாவது ஃபில் பண்ண முடியுமா? இ இங்கே இருந்தாருன்னா 1 2 3 4 ஆர் இங்கே இருப்பாங்க. இது இ இங்கே இருந்தாங்கன்னா ஆர் அங்கே வரும். எந்த இடம்னு தெளிவாக தெரியல, ER எங்கே இருப்பாங்கன்னு தெளிவாக தெரியல. ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடுவோம், அடுத்த சென்டென்ஸ் போயிடும். சரியா? ஏன்னா தெளிவாக அதை ஃபில் பண்ண முடியலை அப்படின்னா அடுத்த சென்டென்ஸுக்கு போயிடணும், அதை நிற்கக்கூடாது. அடுத்து நோ ஒன் சிட்ஸ் டு தி லெஃப்ட் ஆஃப் இ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன அர்த்தம்னா ஈக்கு லெஃப்ட் சைடில் யாருமே இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண முடியுமா? ஃபில் பண்ணிடலாம். ஏன்னா ஈக்கு லெஃப்ட் சைடில் யாருமே கிடையாது, ஈ தான் கடைசி லெஃப்டில் இருக்கான்னு அர்த்தம். தானே? ஈக்கு லெஃப்டில் யாருமே கிடையாது, இப்போ ஈ தான் கடைசி லெஃப்ட். இப்போ ஈ ஃபில் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஈ ஃபில் பண்ணிடலாமா?
ஏன்னா ஈக்கு லெஃப்ட் சைடில் யாருமே கிடையாது. ஓ இதை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நல்லா ஃபில் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்லி 4 people சிட் பிட்வீன் இ அண்ட் ஆர் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இருக்கு. ஈக்கும் ஆருக்கும் இடையில 4 பேர் இருக்காங்க. அப்போ ஆர் எங்கே வரும்? 4 பேர் தாண்டி வருமா? அப்போ இங்கே வரும் 1 2 3 4 பேர் தாண்டி வந்துடுது ஆறு. இப்போ ஈக்கும் ஆருக்கும் இடையில 4 பேர், ஈக்கு லெஃப்ட்ல யாரும் கிடையாது. இந்த 2 சென்டென்ஸுக்கும் ஆன்சர்ஸ் கிடைச்சிருச்சு. சரியா? ஃபர்ஸ்ட் இதுக்கு ஆன்சர் கிடைக்கல அப்படின்னா அது ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிடணும். அடுத்தது போயிட்டோம்னா அடுத்ததுக்கு கிடைச்சுன்னா அது மூலமா நம்ம ஃபர்ஸ்ட் இதை கொண்டு வந்துக்கலாம். புரிஞ்சு முடியாது. அடுத்து 3வது பார்க்குறேன். 3வது சொல்லியிருக்காங்க எஃப் சிட்ஸ் வித் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃப் வந்து பிக்கு பக்கத்தில் இருக்காங்க, பிக்கு லெஃப்ட் சைடில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இ வந்து எங்க, எஃப் வந்து எங்க இருக்காருன்னா பிக்கு இமிடியேட் லெஃப்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க நமக்கு பி இங்க தெரியுதா? தெரியல. எஃப்பும் தெரியல. ஸோ இப்போ இதில் நம்ம மார்க் பண்ண முடியல. அப்போ இந்த சென்டென்ஸை அப்படியே விட்டுருவோம். அடுத்த சென்டென்ஸ் ரீட் பண்ணலாம். அடுத்து என்ன சொல்லுது? ஒன்லி 3 people sit to the right of D. டிக்கு ரைட் சைடில் 3 பேர் இருக்காங்க. சரியா? டிக்கு ரைட் சைடில் 3 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்றாங்க. டிக்கு ரைட் சைடில் 3 பேர். அப்போ என்ன வரும்? 1 2 3. டிக்கு ரைட் சைடு வரும். டிக்கு ரைட் சைடில் மொத்தம் 3 பேர் தான் இருக்காங்க. இதை ஃபில் பண்ண முடியும். இங்கே போட்டுக்கலாமா? இங்கே போட்டாச்சுன்னா டிக்கு ரைட் சைடில் 3 பேர் தான் இருக்காங்க. ஓகேங்களா? டிக்கு ரைட் சைடில் 3 பேர் இருக்காங்க. ஏன்னா இது இவருக்கு ரைட் சைடு இந்த சைடு 1 2 3 பேர் இருக்காங்க. டிக்கு ரைட் சைடில் 3 பேர் இருக்காங்க. ஃபில் பண்ணியாச்சு. ஓகே, இதை வச்சு அந்த தேர்ட் சென்டென்ஸை பண்ண முடியுமான்னு பார்ப்போம். எஃப் வந்து யாருக்கு இருக்கா? பிக்கு லெஃப்ட் சைடில் இருக்கு. எஃப் வந்து பிக்கு லெஃப்ட் சைடில் இருக்கு. அப்படிதானே? அப்போ எஃப் இங்கேயும் போட முடியாது. இங்கே போடலாமா? எஃப் எங்கே போட்டாச்சுன்னா பிக்கு அதுக்கு பக்கத்தில் போட்டுக்கலாம். சரி, அந்த தேர்ட் சென்டென்ஸ் நம்ம இது மூலமா பண்ணிக்கலாம். அதாவது எஃப் வந்து பிக்கு லெஃப்ட் சைடில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். சரியா? எஃப் வந்து பிக்கு லெஃப்ட் சைடில் இருக்கா? போட்டுக்கலாமா? மற்ற இடத்துல ஃபில் பண்ண முடியாது, இந்த இடத்துல ஃபில் பண்ண முடியும். கிளியர் ஆயிடுச்சா? ஓகே, அப்போ 4 சென்டென்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியாச்சு. அடுத்த சென்டென்ஸ் பி இஸ் நாட் அன் இமிடியேட் ஆஃப் டி. டி பக்கத்தில் பி கிடையாது. டி பக்கத்தில் பி கிடையாது. அப்போ இங்கே வரும் டி பக்கத்தில் கிடையாதுங்கும்போது ஒரே ஒரு இந்த இடம் தான் வரும். இங்கே பி போட்டுக்கலாம். அப்போ மீதி உள்ள இடம் கியூ. இந்த இடத்துல கியூ இருக்கும். அப்போ ஃபில் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் ஃபில் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸை ரீட் பண்ணி நம்ம அந்த 7 பொசிஷனையும் ஃபில் பண்ணணும். ஒரு சென்டென்ஸில் ஃபில் பண்ண முடியலன்னா அடுத்த சென்டென்ஸ் போயிடணும். அடுத்த சென்டென்ஸை ஃபில் பண்ண முடியல அதுக்கு அடுத்து. அப்படி ஒவ்வொரு சென்டென்ஸாக ஃபில் பண்ணணும். எதையுமே ஃபில் பண்ண முடியல அப்படின்னா ரேண்டம் ஏதாவது ஒன்று எடுக்கணும். ரேண்டம் எடுத்து ஃபில் பண்ணி செக் பண்ணணும். சரியா? அந்த மாதிரி பண்ணணும். ஓகே, இப்போ ஃபில் பண்ணியாச்சு. கொஸ்டின்ஸ் என்ன? பிக்கு லெஃப்ட் சைடில் தேர்டு, பிக்கு லெஃப்ட் சைடில் தேர்டு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்காங்க. பிக்கு லெஃப்ட் சைடில் தேர்டு யார் இருக்கா? லெஃப்ட்டுங்க இதான் பி, இதுக்கு லெஃப்ட் தேர்டு பார்க்கணும். 1 2 3 டி தான் இருக்காங்க. அப்போ பிக்கு தேர்டு லெஃப்ட் வந்து யார் இருக்காங்கன்னா டி தான் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி வந்து சென்டென்சஸ். புரிஞ்சுக்க முடியுதா? கிளியரா? ஓகே, குட். இதுதான் ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இந்த மாதிரி ஹரிசாண்டலாக சீட்டிங் இருந்து ஒரு பெஞ்சில் இருந்தாங்க அப்படின்னா அதாவது ஹரிசாண்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து வெர்டிகல் அரேஞ்ச்மெண்ட்ஸில் ஒரு கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வெர்டிகல் அரேஞ்ச்மெண்ட் எடுக்கும்போது ஒரு பேசிக்காக ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னன்னா இது பிலோ அபோ இந்த மாதிரி எடுத்துக்கணும். கீழே பாட்டமில் உள்ளதை பிலோன்னு எடுத்துக்கணும், டாப்பில் உள்ளதை அபோன்னு எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா லோ ஹை இந்த மாதிரி சொல்லலாம். கீழே உள்ளதை லோ, மேலே ஹை அப்படிங்கிறத சொல்லிக்கலாம். சரி, மற்றபடி டைரக்ஷன்ஸ் எல்லாமே காமன் தான். ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். சரியா? இது வந்து அரபி ஜே எக்ஸாமினேஷன்ஸ் 2024 கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்காங்க, 5 பேர் மார்க் எடுத்திருக்காங்க. அந்த மார்க்கை வச்சு நம்ம சொல்ல போகிறோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பி சி டி எஃப் ஹெச் மொத்தம் 5 பேர். ஸோ அப்போ 5 டேஷ் போட்டு விடுது. அந்த மாதிரி 5 டேஷ் போட்டு மார்க் வரதுனால 5 டேஷ் போட்டு லோ ஹைன்னு வருது. மார்க் வரும்போது லோ ஒருத்தர் ஹை கம்மியாக எடுத்திருக்காரு, அதிகமாக எடுத்திருக்காரு. அப்போ இது வெர்டிகல் அரேஞ்ச்மெண்ட்ஸில் வந்துடுது. ஸோ 5 பேர் இருக்காங்க, 5 மார்க் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை வாசிக்கிறேன். ஒன்லி 1 person ஸ்கோர்ட் பிட்வீன் சி அண்ட் டி. சிக்கும் டிக்கும் இடையில ஒரே ஒரு ஒருத்தர் தான் இருக்காரு. சரியா? சிக்கும் டிக்கும் இடையில ஒரே ஒரு ஒருத்தர் தான் இருக்காரு. நம்ம எப்படி போட்டுக்கலாம்? இங்கே சி இங்கே போட்டோம்னா இங்கே டி போடணும். இல்லை இங்கே சி போட்டால் இங்கே டி. இந்த இடத்துல சி போட்டு டி. நம்ம எதனாலும் போட்டுக்கலாம். தெளிவாக போட முடியல. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஸ்கிப் பண்ணிக்கலாம், அடுத்ததுக்கு வரலாம். ஒன்லி 1 has scored between ஹைச் அண்ட் டி. ஹைச் அண்ட் டிக்கு இடையிலும் ஒரே ஒருத்தர் தான். இதையும் நமக்கு ஃபில் பண்ண முடியாது. ஹைச் இங்கே போட்டால் டி, ஹைச் இங்கே போட்டால் டி. நம்ம நமக்கு வந்து இது தெளிவாக போட முடியல. அடுத்து எஃப் ஹேஸ் ஸ்கோர்ட் லெஸ் தென் சி அண்ட் டி. சிக்கும் டிக்கும் கம்மியாக எஃப் மார்க் எடுத்திருக்காரு. அப்போ இதுவுமே நம்ம தெளிவாக போட முடியல. சரியா? தெளிவாக நம்ம டிஃபைன் பண்ண முடியல. இப்போ ஃபர்ஸ்ட் ரேண்டமாக ஒன்று எடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரேண்டமாக எடுத்துருவோம். ஒன்லி 1 person has scored between சி அண்ட் டி. இந்த மாதிரி எடுத்துருவோம். சி அண்ட் டி கூடையில் ஒருத்தர் இருக்கார், அது யாருன்னு தெரியல. இது நம்ம ரேண்டமாக எடுத்துருக்கோம். சில தப்பு வரலாம், தப்பு வந்துச்சுன்னா மாற்றிக்கிடணும். ஓகே, சி அண்ட் டி இடையில ஒரே ஒருத்தர் தான். ஓகே, அடுத்து ஹைச் அண்ட் டி இடையில ஒருத்தர். அப்போ இந்த ஹைச்சுக்கு வந்துருமா? ஹைச்சுக்கும் டி இடையில ஒருத்தர் போட்டாச்சா?
ரெண்டாவது சென்டென்ஸ் ஓகே. அடுத்து எஃப்ங்கிற ஒரு சிஎன் டியோட கம்மியான மார்க் அதோட கீழே வரும். இப்போ எஃப்ங்கிறவர் இங்கே வந்துருவார், எஃப்ங்கிறவர் இங்கே வந்துருவார், ரிமைனிங் பிங்கிறவர் இங்கே வந்துருவார். இப்போ இந்த 3 சென்டென்ஸை சஜஸ்ட் பண்ணிடுச்சா? சிக்கும் டிக்கும் இடையில ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு, அதே மாதிரி டிக்கும் ஹைச்சுக்கும் இடையில ஒரே ஒரு ஆள் தான் இருக்காரு. இந்த எஃப்ங்கிறவர் சிடியை விட கம்மியான மார்க் எடுத்திருக்காரு. ஓகே ஆயிடுச்சா? இந்த 3 சென்டென்ஸை சஜஸ்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? லெஸ் தென் பி, பியை விட கம்மியாக எத்தனை பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். பியோட எத்தனை கம்மியாக எடுத்திருக்காங்க? 1 2 3. சரியா? அப்போ பியை விட 3 பேர் கம்மியாக எடுத்திருக்காங்க. அப்போ ஆப்ஷன் வந்தது பி வந்து சென்டென்சஸ். புரிஞ்சுக்க முடியுதா? இதே இதில் இன்னொரு கொஸ்டின்ஸ், இது டூ இட் யுவர் செல்ஃப். நீங்கள் இதை இப்போ இந்த வீடியோ பாஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. சரியா? இதுவுமே ஆர்ஆர்பி ஜே எக்ஸாமினேஷன்ஸ் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இல்லை பாருங்க, மொத்தம் 7 பாக்ஸ் இருக்கு. 7 பாக்ஸ் ஒன்றுக்கு மேலே ஒன்று அடிக்க வச்சிருக்காங்க. சரியா? சென்டென்ஸ் சொல்லிருக்காங்க, ஒரு 4-5 சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு சென்டென்ஸையும் 1 by 1 ரீட் பண்ணுங்க. அந்த சென்டென்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண முடியல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த சென்டென்ஸ் போங்க. சரியா? இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சென்டென்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அதை வச்சு மற்ற ஃபில் பண்ண முடியாத சென்டென்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபில் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. உங்கள் ஆன்சரை வந்து இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே. அடுத்து 3வது கான்செப்ட்ஸ், சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட் கான்செப்ட்ஸ். சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்னா சர்க்குலராக உட்காந்துருக்காங்க அப்படின்னு அப்படி வரும். ஒரு பாயிண்ட், 2 பேர் வந்து ஒரு சர்க்குலர் உட்காந்துருக்காங்க, ஆப்போசிட் ஃபேஸிங்கில் உட்காந்துருக்காங்க. அப்போ இப்படி இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் மென் ஒன்று வந்து இப்படி உட்காந்துருக்காரு, ஆப்போசிட் ஃபேஸிங்கில் உட்காந்துருக்காரு. இவர் அவரை பார்த்து உட்காந்துருக்காரு, அவர் இவரை பார்த்து உட்காந்துருக்காரு. அதான் ஆப்போசிட் ஃபேஸிங். சரியா? இவர் அவரை பார்த்து அவர் இவரை பார்த்து உட்காந்துருக்காரு, ஆப்போசிட் ஃபேஸிங்கில் உட்காந்துருக்காரு. M1 ஒரு ஆள், M2 ஒரு ஆள், 2 பேர். இப்போ இதில் எது லெஃப்ட் எது ரைட்டு? ஸோ அப்போ இதுக்கு இவருக்கு வந்து லெஃப்ட் வந்து இது, ரைட் வந்து இந்த சைடில் இருக்கும். இது M2க்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கும், ரைட்டு லெஃப்ட் இந்த மாதிரி இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா? இதில் ஒரு 8 பேர் சர்க்குலர் உட்காந்துருக்காங்க, சென்டரை பார்த்து உட்காந்துருக்காங்க. ஒரு 8 பேர் சர்க்குலர் சென்டரை பார்த்து உட்காந்துருக்காங்க. அப்போ என்ன செய்யறது? நீங்கள் சர்க்குலரை போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இதில் 4 பேர் உட்காந்துருக்காங்களா, அடுத்து ஒரு 4, இப்போ 8 ஆயிட்டா, 1 2 3 4 5 6 7 8 பேர். இந்த மாதிரி நீங்கள் இந்த லைனில் நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகே. 8 பேர் வந்து சென்டரை பார்த்து உட்காந்துருக்காங்க. அப்படியே இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் ஒவ்வொருத்தருக்கும் எது லெஃப்ட் எது ரைட்டுக்கே தெரியணும். சரி, எது லெஃப்ட் எது ரைட் அதான் முக்கியம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் ரைட் அப்படியே ஆன்டி கிளாக் வைஸில் நீங்கள் போடலாம். லெஃப்ட் ரைட், இவர் ரைட்டாக இருந்தால் கண்டிப்பாக அடுத்தா லெஃப்டாக இருக்கும். சரியா? ஒரு ஆள் லெஃப்டாக இருந்ததுன்னா அது பக்கத்தில் உள்ள ஆளுக்கு அது ரைட்டாக இருக்கும். ஸோ டக்குன்னு போட்டலாமா? லெஃப்ட் ரைட், அடுத்து இது லெஃப்ட் ரைட், கிளாக் ஆன்டி கிளாக் வைஸில் லெஃப்ட் ரைட் மார்க் பண்ணிட்டு இருக்கலாம். லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் அப்படியே மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் எது லெஃப்ட் சைடு இது ரைட் சைடு தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி தான் நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே. ஒரு ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். இதே மாதிரி ஜே எக்ஸாமினேஷன் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா 6 பேர் வந்து சர்க்குலராக உட்காந்துருக்காங்க, சென்டரை பார்த்து உட்காந்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். சரியா? 6 பேர். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கிராஃப்மே வரைஞ்சிக்கலாம், இந்த லைன் வரைஞ்சிக்கலாமா? 6 பேர் வரைஞ்சிச்சா? 1 2 3 4 5 6 6 பேருக்கு வரைஞ்சாச்சு. இப்போ ஒவ்வொரு இதை ஃபில் பண்ண போகிறேன், ஒவ்வொரு சென்டென்ஸை ரீட் பண்ணி ஃபில் பண்ண போகிறேன். சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்ஸை பொறுத்தவரையில் நீங்கள் சென்டென்ஸ் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக டிஃபைன் பண்ண முடியலன்னா இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னா, எல்ங்கிறது என்னன்னா ஜேக்கும் ஹைச்சுக்கும் இமீடியட் நெய்பர். ஸோ இப்போ நீங்கள் எல் வந்து எப்படினாலும் சூஸ் பண்ணிக்கலாம், இங்கே வேணாலும் சூஸ் பண்ணலாம், இங்கே வேணாலும் சூஸ் பண்ணலாம், எங்கே வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். பட் ஜேயும் ஹைச்சும் அதுக்கு பக்கத்தில் உள்ள ஆள். ஸோ அப்புறம் என்ன பண்ணுறேன்? எல் வந்து இந்த இடத்துல சூஸ் பண்ணுறேன். இது நம்மளா சூஸ் பண்ணுறது. சர்க்குலர் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு மட்டும் நீங்கள் ஏதாவது ஒரு இடம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. சரியா? ஸோ எல் இங்கே சூஸ் பண்ணியாச்சு. எல் இங்கே சூஸ் பண்ணோம்னா ஜேயை ஹைச்சு பக்கத்தில் அவருக்கு பக்கத்தில், எல்லுக்கு பக்கத்தில் ஜே, எல்லுக்கு பக்கத்தில் ஹைச். நீங்கள் இது எப்படினா வச்சுக்கலாம். முடிஞ்சிச்சா? ஓகே. அடுத்து 2வது ஐங்கிறவர் என்னது? சிட்டிங் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ஜே. ஐ இஸ் சிட்டிங் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் ஜே. ஜேக்கு 2வது லெஃப்ட், ஜேக்கு லெஃப்ட்டுங்கிறது இங்கே வரும். சரியா? லெஃப்ட் இங்கே வரும், ரைட் இங்கே வருது. என்ன இப்போ லெஃப்ட் இங்கே வரும்போது செகண்ட் 1 2, அப்போ ஐங்கிறது இங்கே வரும், இங்கே வரும். ஐங்கிறது இங்கே வந்துருச்சா? எஸ். ஜேயிலேருந்து 2வது லெஃப்ட். ஸோ இங்கே பண்ணியாச்சு. அடுத்த 3rd சென்டென்ஸ் ரீட் பண்ணுறேன். கே இஸ் சிட்டிங் தேர்ட் ரைட் ஆஃப் ஹைச். ஹைச்சுக்கு 3 ரைட்டு. ஹைச் இங்கே இருக்குது, இங்கேருந்து 3 ரைட். இது இவருக்கு லெஃப்ட்டுங்க எங்கே, லெஃப்ட்டுங்க என்ன இருக்கும், இங்கே இருக்கும், ரைட்டுங்க இங்கே இருக்கும். தானே லெஃப்ட்டு ரைட்டு. ரைட் சைடில் 3 பேர். இப்போ 1 2 3 இங்கே வருது. கேங்கிறது இங்கே வருது. மார்க் பண்ணியாச்சா? ஓகே. அப்போ மீதி ஒன்று தான் ஜி. ஜிங்கிறது இமிடியட் நெய்பர் ஆஃப் ஐ அண்ட் ஹெச்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜி வந்து கிளியர் தெரிஞ்சிச்சு.
எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம இதில் என்ன கேட்டிருக்காங்க, இதை வந்து அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் மாற்றணும் அப்படின்னா ஜியிலேருந்து அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் மாற்றணும், கிளாக் வைஸில் மாற்றணும். அப்படி மாற்றினோம்னா எவ்வளவு அன்சேஞ்ச் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரி, ஜியிலேருந்து ஆரம்பிக்கணும், இன்க்ளூடிங் ஜி, கிளாக் வைஸில் ஆரம்பிக்கணும். ஸோ மாத்திரம் பாருங்க, ஜி அப்படி அல்பபெட்டிக்கல் ஆர்டரில், ஜிக்கு அப்புறம் ஹைச், ஹைச்சுக்கு அப்புறம் ஐ, ஐக்கு அப்புறம் ஜே, ஜேக்கு அப்புறம் கே, கேக்கு அப்புறம் எல், அல்பபெட்டிக்கல் ஆர்டரில் மாற்றியாச்சு. மாற்றின பிறகு எத்தனை அன்சேஞ்சு இருக்குன்னு பார்க்கலாம். சேஞ்ச் ஆகாமல் இது இருக்குது, ஜி வந்து அன்சேஞ்ச் ஆகாமல் இருக்குது 1, ஹைச் அன்சேஞ்ச் ஆகாமல் இருக்குது 2, இது சேஞ்ச் ஆயிருக்கு. சரி, எல்லாம் ஐ சேஞ்ச் ஆயிருக்கு, அப்போ விட்டுருங்க. அடுத்து ஜே வந்து அன்சேஞ்சு 3, கே அப்படியே இருக்குது 4, இது மாறி இருக்கு. அப்போ 4 வந்து அன்சேஞ்ச். அன்சேஞ்சு பார்த்தீங்கன்னா 4 அன்சேஞ்சு. ஸோ இப்போ எத்தனை அன்சேஞ்ச் ஆயிருக்குன்னா 4. ஆப்ஷன் டி வந்து ஆன்சர்ஸ். ஓகேவா, இதுதான் கான்செப்ட்ஸ். அடுத்து டூ இட் யுவர் செல்ஃப். ஏற்கனவே ஒரு கொஸ்டின்ஸ் நம்ம வந்து வெர்டிகல் அரேஞ்ச்மெண்ட்ஸில் ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தோம். இது 2வது கொஸ்டின்ஸ், இது 3வது கொஸ்டின்ஸ். இந்த வீடியோ பாஸ் பண்ணுங்க, இந்த 3 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. இந்த 3 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி, அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி எக்ஸாமினேஷன்ஸில் கேட்டது கொஸ்டின்ஸ் தான். சரியா, கொஞ்சம் ஹை லெவல் கொஸ்டின்ஸ் தான். சரியா, ஸோ இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ண முடிஞ்சது அப்படின்னா உங்களால் இதுக்கப்புறம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கான்செப்ட்ஸில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு சால்வ் பண்ணக்கூடிய எபிலிட்டி கிடைக்கும் கண்டிப்பாக. சரியா, ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி உங்கள் ஆன்சரை இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஸ்கஸ் பண்ண கண்டென்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டவுட்டை போஸ்ட் பண்ணுங்கள், அதுக்கான கிளாரிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறோம். கண்டினியூஸாக நம்ம சேனல் வாட்ச் பண்ணிடுங்க. நம்ம சேனல் மூலமாக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு எக்ஸாமினேஷன்ஸில் உங்களால் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஓகேங்களா, குட், தேங்க்யூ. Thanks for watching. Click the subscribe button and click the bell icon for notification. Like, comment and share.